வணக்கம். கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த அடுத்த 13 மாதங்கள், அதாவது ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்கு குரு பெயர்ச்சியால் எந்த ஒரு பலாபலன்கள் இருக்கு, எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறது, எது மாதிரி பலாபலன்கள், எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், பரிகாரங்களுக்கு போகாமல், உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது கர்மாவின் அடிப்படையில், அந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி நம்மளுடைய கர்மா செயல்படுகிறது, எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை அந்தந்த ராசிக்கு அந்தந்த கிரகங்கள் கொடுக்கிறார். குறிப்பாக குரு மாறுவதனால், குரு கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு மாறுவதனால் ஜூன் 2ஆம் தேதி என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கிறார். அந்த கடகத்திலேயே ஒரு வருடம் இருக்கும் பொழுது அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி மிடில் பீரியட் 3 மாதம் பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக சிம்மத்துக்கு போனாலும் என்னவித தாக்கத்தை மகர ராசி கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவது ஒரு அருமையான விஷயம். ராசியை குரு பார்க்கிறார். இதுவரை ராசியை குரு பார்க்காமல் 12ஆம் இடத்தை பார்த்து, 2ஆம் இடத்தை பார்த்து, 10ஆம் இடத்தை பார்த்து பல விரயங்கள், சுப விரயங்கள் சில பேர்த்துக்கு, அசுப விரயங்கள் நிறைய பேர்த்துக்கு போய்கொண்டிருந்தது மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன்னோட வீடை தன் குரு பார்த்து கடன், நோய், வம்பு வழக்கல், விரயங்கள், கையில் இருக்கிற காசு செலவு வேணால் பயங்கரமாக ஆகுதுக்கு நம்ம செலவு பண்ணுற டெண்டன்சியில் அதிகமாக போய்கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு முதல் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன நடக்குதுன்னா, முதல் செலவு கம்மியாகும். முதல் தேவையற்ற செயல்பாடுகள், அதாவது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, தேவையற்ற ஒரு நடவடிக்கைகள், தேவையற்ற செயல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ என்ன பண்ணுனா நம்மளோட குறிக்கோள் அடைய முடியும், நம்ம ஏன் இப்படி நமக்கு எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது, நம்மளுடைய ப்ரோக்ரஸ் ஏன் நம்ம ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ரீதிங்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாமே அசிமுலேட் பண்ணி யோசிக்கக்கூடிய அந்த தருணம் தான் உச்சகுருவின் பார்வை உங்களுடைய மனோகாரகன் என்று சொல்லப்படுகிற ராசியை பார்ப்பது. ஸோ இதுவரை நீங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணிட்டு இருந்தீங்க, எது மாதிரி விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, எது மாதிரி விஷயத்தை கழித்து எது மாதிரி விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணோம்னா எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள், அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட், ஜாப் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுருவின் பார்வை 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது கொடுக்குதுங்க. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு. இது எல்லா டைமும் வராது. இதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு கல்யாணம் நடக்கிறது, நண்பர்களிடையே நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு, நல்ல ஒரு சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி, நெட்வொர்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, நம்ம ஸ்டேட்டஸ் உலகத்தில் டெவலப் ஆகிற மாதிரி, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பு, புது நட்பு, புது அசோசியேஷன், புது கிளையண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு பிரகாசமான ஒரு முன்னேற்றம் 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று 7ஆம் வீட்டை அதிக திருட்பலம் கொடுப்பதனால நம்மளுடைய சொசைட்டி இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங், நம்மளுடைய சோஷியல் லைஃப் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வரும். நமக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நம்ம என்ன தொழில், என்ன வேலையில் இருக்கிறோமோ கொஞ்சம் நேம் அண்ட் ஃபேம் அண்ட் ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. உங்களுக்கு யோகமான தசைகள் போய் கொண்டிருந்தால் இன்னுமே நான் சொன்னது இன்னுமே நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சனி 3ஆம் இடத்துலேருந்து 7 நாள் சனி முடிஞ்சு மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 2ஆம் இடத்திலும், கேது 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். இத்தகைய ஒரு அமைப்பு பாருங்க. ராசியை குரு பார்க்கறதுனாலும் 2ஆம் இடத்தை ராகு இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஸில் இருக்கும். பேச்சில் கொஞ்சம் பார்த்து பேசணும். கோவத்தில் சட்டுன்னு ஏதோ ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம பிரச்சனையாக போய் அதை டீல் பண்ணுற கஷ்டப்பட வேண்டிய அவசியங்கள் உண்டு. அதே சமயத்தில் நம்மளுடைய வருமானம், குடும்ப விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்துல இருக்கிற கேது எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் இப்படி இருக்கும் பொழுது என்னதான் நமக்கு மனசில் உற்சாகம் அடைஞ்சு நம்ம கொஞ்சம் ஒழுக்கமாகி பழைய விஷயங்களை கழித்து புதிய ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போனாலும் ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஆகும். ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் தான் ராகு பயிற்சி ஆகி ராகு 2ஆம் இடத்துலேருந்து விலகிறார். ஸோ இந்த செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் அருமையான டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக குரு
8ஆம் இடத்துக்கு போவதனால இன்னும் கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள், வெளிமாநில விஷயங்கள், கொஞ்சம் கூட்டு தொழில் முயற்சி, கொஞ்சம் பல சோர்ஸில் பணம் வருவது, சுப முதலீடு, அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடந்து பண விஷயத்தை கொஞ்சம் பெருக்கக்கூடிய, பணப்புழக்காட்டத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, அபிவிருத்தி பண்ணக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இருக்குது. குறிப்பாக நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் இதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்குமே குரு கடகத்திலேயே இருந்து ராசியை பார்ப்பதனால் மனம் உற்சாகமடையும். பழைய மாற இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், தேவையற்ற செலவுகள் அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக, டிசிப்ளின்டாக, நம்மளுடைய செயல்திறனில் கிளாரிட்டியோட, பர்பஸோட வாழக்கூடிய அமைப்புகள், மாணவர்கள் நல்லா சிரத்தையாக படிக்கிறது, குறிக்கோளோட செயல்படுறது, இளம் வயதினர் பார்த்திங்கன்னா நல்லா படித்து முடிச்சதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலை தேடி வேலை வாங்குறது, அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நடுத்தர வயதினருக்கு டக்குன்னு ஒரு கல்யாணம் அமையிறது, காதல் கை கூடுறது, தொழிலதிபர்களுக்கு டக்குன்னு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபண்டிங் கிடச்சி நல்ல ஒரு தொழில் அபிவிருத்தி பெறுவது, அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மன சோர்வோடு இருந்தவங்களுக்கு ஒரு உற்சாகம் பெறுவது, பழைய ஃப்ரெண்ட்ஸோட ரீகனெக்ட் ஆகிறது, அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள், பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த 2026 ஜூன் மாதம் முதல் அடுத்து வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய 13 மாதங்கள் மகர ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள், மனம் உற்சாகம், ஒழுக்கம், தைரியம், நெகட்டிவான எண்ணங்கள்லாம் போய் லேசினஸ், சோம்பேறித்தனம் போய் கொஞ்சம் உற்சாகம் அடைகிறது, கெட்ட பழக்கங்கள் நம்மளை விட்டு விலகி கொஞ்சம் உடம்பு ஓரளவுக்கு ரெடி ஆகிறது, மனசு ரெடி ஆகிறது, நல்லவர்களோட பழக்கங்கள் அதிகமாக வர்றது, தீயவர்கள் பழக்கம் கம்மியாகிறது, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஜென்மசனியில் 2020, 21, 22 வந்து கொஞ்சம் தவறான பாதையில் போன இளம் வயதியர்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒழுக்க பாதைக்குள்ளே வந்து உனிமேல் வந்து ஒழுக்கம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, நண்பர்கள்னா என்ன, பெற்றோர்கள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் புரிதலோட, நல்ல மெச்சூரிட்டியோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வேணுங்கிற அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி 2026 ஜூனுக்கு மேலே வரக்கூடியது மகர ராசிக்கு கொடுக்குதுங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.